ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மிஸ்ஸஸ் மணி பேசுகிறேன். இது உங்கள் a.d.s மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த கடாயில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தால் போதும். இது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் 3 டீஸ்பூன் லெமன், அது கூட நம்ம 3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் மட்டும்தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்ககிட்ட வினிகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வினிகர் இல்லை, அதனால் நான் லெமன் சேர்த்துருக்கேன். இதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரண்டு வருது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, எல்லா பாலும் அதோட திரண்டு வரணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி காட்டன் துணியை இதுக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை இதில் நம்ம ஊற்றி வடிகட்டிக்கலாம். நம்ம இதில் எலுமிச்சம்பழம் ஊற்றுறதுனால அந்த கசப்பு தன்மை போகிறதுக்கு இந்த பச்சை தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி நிற்கும். இப்போ இதில் இருக்க தண்ணி வடிகிறதுக்காக இதை வெயிட்டாக ஒரு பொருளை தூக்கி வச்சுக்கலாம். இது அரை மணி நேரம் இருக்கணும் இதேமாரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது ரசகுல்லாவுக்கு தேவையான ஜீரோ தண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி, இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்த தண்ணிலாம் வடிஞ்சிச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் வெளியே. இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் உருட்டும் போது அது உடையாமல் வரும் ரசகுல்லா, இல்லைன்னா பொடி பொடியாக போயிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம குட்டி குட்டியாக உருண்டையாக எடுத்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொதிக்கிற சக்கரை தண்ணியில் லைட்டாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா ஊற்றி வச்சுருக்கேன் குட்டி குட்டி உருண்டையாக. இது நம்ம இதில் சக்கரை தண்ணியில், கொதிக்கிற சக்கரை தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க.